அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம், மக்களால் கொண்டாடக்கூடிய கட்சி, கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமையாக அனைத்து நம்மளுடைய ஆட்சியிலுமே முழுமைப்படுத்தி இருக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கும் மற்ற கட்சிகளுக்கு முன்மாதிரியாக ஒவ்வொரு இடத்திலுமே அங்கீகாரமாக சான்றளித்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற கட்சி வளர வேண்டும் என்றால் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை வைத்து மட்டுமே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய கட்சியை எந்த விதத்திலுமே அங்கீகரிக்க கூடாது, நம்முடைய கட்சியை முழுமையாக தகர்க்க வேண்டும் என்பதற்குரிய விலை பேசி 600 கோடி கொடுத்து கூட நம்முடைய கட்சியை விலை பேசி அடமானம் வைப்பதற்குரிய அங்கமாக எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் செயல்பாட்டில் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கட்சியை வழி வழியாக தொண்டர்கள் அதற்குரிய உரிய தலைவர்களை நம்முடைய கட்சியே முழுமையாக ஏற்று அது வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மை விட்டு சென்றிருந்தாலும் 38 ஆண்டுகள் நம்மை விட்டு விலகி இருந்தாலும் நம்முடைய புரட்சி தலைவருடைய ஆசி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் நம்முடைய கட்சிக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய கட்சி ஆட்சி அமைப்பில் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக தொடர்ச்சியாக குற்றங்களை அடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய அளவில் 10 தடவை தோல்வியை தழுவிவிட்டது என்று பொய் வார்த்தைகளை வதந்திகளாக பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய ஆட்சி அமைப்பு இல்லாமல் அதுவே மீண்டு வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது நம்முடைய தலைவர்கள் நம்மளுடைய அனைவருக்குமே முன்மாதிரியாக மற்ற மாநிலத்துக்கும் மற்ற தலைவர்களுக்கும் முன்மாதிரியாக நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். மக்களுக்குரிய திட்டங்களை கொடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மக்களுக்கு நம்பிக்கையே எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக மக்கள் அங்கீகாரமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அனைத்தையுமே மாற்றி அமைக்க வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக தகர்க்க வேண்டும் என்று இந்த பாரதிய ஜனதாவினுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி என்பது திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. காங்கிரசினுடைய ஆளுமை, பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை மட்டுமே இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்குரிய மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இனியாவது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் முழுமையாக அடுத்த கட்டத்துக்கு நம் மக்களுடைய மேம்பாட்டுக்காக எடுத்து செல்ல வேண்டும். அவநம்பிக்கைகளை இந்த துரோகிகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக ஒரு வருட கணக்கில் இவர்கள் அடுக்கி கொண்டிருக்கின்றார்கள். மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திராவிட முன்னேற்ற கழகமே மீண்டு வந்து ஆட்சி அமைக்கும் போது வெறும் 5 ஆண்டுகள் மட்டுமே நம் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த லீமா ரோஸ் போன்றவர்கள் நம்முடைய கட்சியில் இருக்கின்ற நபர்களை விலை பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு அடமான பொருளாக நம்முடைய கட்சியை கொண்டு போய் அடமானம் வைப்பதற்குரிய முழுமையான திட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மாமனிதர் இன்றைக்கு 234 தொகுதியிலும் தனியாக தேர்தல் பிரச்சாரத்தில் அம்மக்களுக்குரிய நம்பிக்கையாக சான்றாக இன்றைக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தால் கூட முதலமைச்சராக அமர முடியும் என்பதற்குரிய ஒரு சான்று இன்றைக்கு எடப்பாடியோடைய ஆட்சி அமைப்பு 4.5 வருட காலம் அவருக்கு நாம் கண்டிப்பாக மரியாதை கொடுக்க வேண்டும். அவருடைய ஆட்சி அமைப்பு வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற வறுமை கண்டிப்பாக நீங்கப்படும். அவர் ஆட்சிக்கு வந்திருந்தால் அந்த நியாய விலைக்கடையில் அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல அரிசி நமக்கு கிடைத்திருக்கும். எண்ணற்ற திட்டங்கள் நம் இடத்தில் கொண்டு வந்து முழுமைப்படுத்தி இருக்க முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எண்ணற்ற தொழிற்சாலைகள் மிகப்பெரிய அளவில் நஷ்டமடைந்திருக்கிறது. அனைத்துமே மீட்டெடுக்க வேண்டும். அதற்குரிய நலத்திட்டங்கள் அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். முழுமையாக அந்த மக்களுக்காக அவர்களுடைய அந்த குறைகளை நேரடியாக கண்டறிந்து அரசாங்கமே அந்த தொழிலை எடுத்து நடத்துவதற்குரிய ஒரு கூட்டமைப்பாக கொண்டு வர வேண்டும். இது மக்களின் எளிய மகளாக. நன்றி.